எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியூடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில ஈழத்தில் இருக்கக்கூடிய பல கலைஞர்களை நம்ம நிகழ்ச்சி மூலம் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி கொடுப்பதில் என்றது ஒரு விஷயத்துல நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுற ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் நம் நாட்டு கலைஞர்களை நாம தான் ஆதரவுகளையும் அன்புகளையும் சப்போர்ட்டையும் கண்டிப்பாக கொடுக்க வேணும். அதுக்கு இணங்க தான் நம்மளுடைய மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியானது பயணிச்சு போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் உங்களுடைய இல்லத்திரை ஊடாக உங்களை மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச இசைக்குழுவினர்களை நீங்க சப்போர்ட் பண்ணுவதன் மூலம் அவர்களுக்கான பாராட்டுகளும் அவர்களுக்கான பரிசு பொருட்களும் கிடைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, 2026 டிசம்பர் 31 நைட் மிக பிரம்மாண்டமான முறையில் நமது டான் குடும்பத்தினால ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த இசை நிகழ்ச்சி நேரம் நீங்கள் தெரிவு செஞ்சிருக்கக்கூடிய அந்த இசைக்குழுவினர்களை நாங்கள் கௌரவிச்சு அவர்களுக்கான பரிசு பொருட்களையும் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு பிடிச்ச அந்த இசைக்குழுவினர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கங்களை நீங்கள் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை நாங்கள் கௌரவிக்க காத்துக்கொண்டிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்களுடைய மனங்களை கவர்ந்த பாடல்கள், உங்களுடைய உறவுகளை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய மாதிரியான பல நினைவுகளை தரக்கூடிய பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய இசைக்குழுவினர்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய இல்லத்திரை ஊடாக மகிழ்ச்சி படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த வித ஐயமும் இல்லை. அதே மாதிரி இனி வரும் காலங்களிலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழு ஊடாக உங்களை மகிழ்ச்சி படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரீட்டான ஒரு விடயமாக உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி ஊடாக இந்த வாரம் நம்ம கூட பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழு யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டி அகிலனின் யாழ் சிம்போனி இசைக்குழுவினர்கள் தான் இந்த வாரம் நமக்கு வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனவே நமது டி அகிலனின் யாழ் சிம்போனி இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கங்களை நீங்கள் பார்வையிட்டு மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு பிடித்த அந்த இசைக்குழுவினர்களை நீங்க வெற்றியாளராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. வணக்கம் தமிழ் தாய் உறவுகளே, அன்பு நெஞ்சங்களே, தித்திக்கும் தமிழ் திக்கட்டும் ஒளித்திடு எங்கும் ஏதிலும் வெற்றி நடை போடும் தமிழ் தாய் உறவுகளோடு சங்கமிக்கின்ற டி அகிலனின் யாழ் சிம்பனி இசைக்குழுவின் இசை சங்கமத்தோடு மகிழ்ந்திருக்கும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் இறைவனின் ஆசியுடன் 2026 ஆண்டின் கால்தடம் பதிக்கும் அந்த அழகிய நாளில் டான் டிவியின் ஊடாக எமது இசை கலைஞர்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம் நாட்டு கலைஞர்களின் இசை ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 2025 டிசம்பர் முதல் 2026 டிசம்பர் வரையான காலப்பகுதியை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசை குழுவின் இசை கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்ற இந்த தருணத்தில் 2025 டிசம்பர் முதல் 2026 டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்ற இந்த தருணத்தில் எமது சிம்பனி இசைக்குழுவின் இசை சங்கமத்தோடு எங்கள் அன்பான உறவுகளோடு நாங்கள் இசை சங்கமத்தில் இணைந்திருக்கின்றோம். எங்கள் வாழ்வும் வளமும் அழகாக அமைந்திட எல்லாம் அந்த இறைவனை வேண்டி துதி பாடுகின்ற ஒரு அற்புதமான பக்தி பாடலோடு உங்களை மகிழ்விக்கும் இந்த தருணத்தில் மாரியம்மா மாரியம்மா என்ற ஒரு அழகான பக்தி பாடலை எமது இசைக்குழுவினுடைய அற்புதமான பாடகர் ரஸ்கா அவர்களுடன் இணைந்து டிசாலினி அவர்கள் சிம்பனியின் இசையில் ஒலிக்கின்றது. இதோ உங்களுக்காக.
உன்னை நினைச்சபடி உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தா மாரியம்மா காவல் நீடா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா காத்தும் கனலும் நீயம்மா வாழ்ந்த போல் இங்கு பாரம்மா வந்தேன் தேடியானம்மா இந்த மனம் உலகம் நீதானே அந்த வழித்துணையும் நீதானே தங்கத்திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருகு அழுதோமே சீரேஸ்வரி காமேஸ்வரி வீராரி நீதானே காப்பு மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா வாழ்நிலம் வாழ்த்து தங்கே கட்டும் வாழ்வே பழனி காக்கட்டும் நீ எங்க தாய் என்று காணட்டும் நிழலும் நிஜமா மாறட்டும் சக்தி முழுதும் தந்து காப்பாயே முக்தி நிலைய தந்து சேர்ப்பாயே பக்தி மனம் நிரம்பும் என் தாயே இந்த பெரிதவிக்கும் முன் சேயே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா கருமாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா தலவேல மணிமகுடோ என் தாய் தந்த பூங்கரகோ நிலையாக நினைக்க வைக்கும் நினைப்பதெல்லாம் ஜெயிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தா மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அழகான தருணத்தில் ஒரு அருமையான பக்தி கீதத்தோடு எமது சிம்பனுடைய இசைக்குழுவின் ஆரம்ப பாடலாக ஒலித்தது. பாடலை வழங்கிய ரஸ்கா டிசாலினி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒலிக்கின்றது அன்பு உறவுகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லி எல்லோருக்கும் வணக்கம் என்ற ஒரு அருமையான பாடல். அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்துக்காக தேவிஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையிலே அவரே பாடிய பாடல் எமது இசைக்குழுவினுடைய அருமையான பாடகர் கயன் அவர்களுடைய குரலிலே ஒலிக்கின்றது. இதோ கேட்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்.
பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம் 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 வணக்கம். ஏய், பட்டி தொட்டி ஒழிக்கும், பட்டி மன்று நடக்கும். என்ன மாட்டி விட்ட எல்லோருக்கும் அடி கிடைக்கும் 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 கிடைக்கும். மச்சி தலை இந்த மாலை உன்னை பார்க்க மனசு ஹாப்பியாச்சுடா. ரிலாக்ஸ் மாமு ரிலீஸ் நானே இனியூரே என்கிட்ட மாட்டிக்கிட்டுடா. I'm a bad, 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 bad boy. I'm a bad, 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 bad boy. I'm a bad boy. I'm a bad boy. வருஷத்துல 14 நான் கவர்மெண்ட் கஸ்டமர் கேட்டு பாரு. பாரு 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 கேட்டு பாரு. நல்லவனா கிடையாது, அடிச்சவன் பிட்டர் விட்ட பிடிக்காது. பாரு 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 துடிக்காது. கெடி ரவுடி முல்ல மாறி அடையெல்லாம் சேர்ந்த நல்ல பையன்டா. பில்லா ரங்கா வாட்ஸா எல்லாம் என் தோஸ்து தாண்டா கேட்டு பாருடா. I'm a bad, 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 bad boy. I'm a bad, 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 bad boy. I'm a bad boy. I'm a bad boy. ஜனதா வருவாரு, ஜாங்கிரி போல் சிரிப்பாரு, ஜீபூம்பா செய்வாரு. பேட் பாய் பேட் பாய். மேக்னெட் கண்ணத்தால சாக்லேட் கண்ணத்தால மயக்கப்பட்டு போறானே. பேட் பாய் பேட் பாய். குருநாத நம்பியாரு என்னையும் வில்லனா மாத்திட்டாரு. தாரு 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 மாத்திட்டாரு. எனக்குள்ளையும் எம்ஜிஆரு அப்போ அப்போ வந்து எட்டி பாப்பாரு. பாரு பாரு எட்டி பாரு. இப்ப புள்ளு லைஃப் ஜில்லு நீயும் நாட்டுல கிங்கு தானுடா. மச்சி மாசி மாத்தி ஜோசி அட வாழ்க்க வாழ காசு வேணுண்டா. I'm a bad, 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 bad boy. I'm a bad, 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 bad boy. I'm a bad boy. I'm a bad boy. அப்படியே காயன் வந்து அப்படியே பாடலை வந்து அதிரடிப்படுத்திட்டாங்க. ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கும் இப்பதான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்குன்னு. இந்த இசைக்குழுடைய இசை பாடல்கள் அனைத்துமே எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் எங்களுடைய சிம்பனியுடைய இசையிலே அதிரடியான பாடல்களோடு. அடுத்த ஒரு சுபகிட் பாடல் ஒன்று நாங்க உங்களுக்காக கொடுக்க போகின்றோம். தென்றலே என்னை தொடு என்ற ஒரு அற்புதமான திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவுடைய இசையிலே வெளிவந்த ஒரு பாடலால் காயனோட அதிரடியான பாடலோடு எங்களுடைய ரசிய உள்ளங்கள்ல வந்து காயன் இடம் பிடித்திட்டாங்க. ரொம்ப எனர்ஜியாக பாடினாங்க. சூப்பர்ஹிட் பாடலோடு எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கிறது. இந்த இசைக்குழுவுடைய இசை பயணத்துல நாங்களும் எங்களுடைய இசை கலைஞர்கள் எங்களுடைய பிரதான வாத்திய கருவியுடன் கபிசான் மயூரன் அவர்கள் பேஸ் கிட்டாருடனும், அடுத்து எங்களுடைய இசைக்குழுவுடைய இயக்குனர்
அகிலன் அவர்கள் வாத்திய கருவியுடனும், அடுத்து எங்களுடைய யாழ் மண்ணிலே ஒரு அற்புதமான ராம்ஸ் வாத்திய கலைஞர் காண்டிவன் அவர்களும் இந்த இசை கலைஞர்களோடு இணைந்து இந்த இசை பயணத்தோடு எங்களுடைய சிறிமுருகன் ஒளிப்பதிவிலே இந்த இசை நிகழ்வு அற்புதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேளை அடுத்து இந்த அரங்கத்தை அலங்கரிக்க தென்றலே எண்ணெத்தோடு என்ற அற்புதமான ஒரு திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவினுடைய இசையிலே ஜேசுதாஸ் ஜானகி அவர்களுடைய குரலிலே ஒலித்த பாடல் எமது இசைக்குழுவினுடைய அற்புதமான இசை கலைஞர் JR சுகுமார் அவர்களுடைய புதல்வன் சுரேன் மற்றும் கவிஷ்ணவி அவர்களுடைய குரலிலே ஒலிக்கின்றது. தென்றல் வந்து என்னை தொடும். தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் நின்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி போய்விடு. தூரல் போடும் நேரம் தோளில் சாய்ந்தால் போதும். சங்கீதம் காதல்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரையழதற்கு போது தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தமின்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி போய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் நின்றி முத்தமிடும். மோகம் வந்து மாறி வீழ்ந்ததேனோ கண்ணே. மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும். இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும். தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் நின்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி போய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் நின்றி முத்தமிடும்.
தென்றல் வந்து என்னை தொடும். நிச்சயமாக எங்களுடைய ரசிக உள்ளங்களை வந்து அந்த பாடல் தொட்டிருக்கும் என நினைக்கின்றேன். அதுபோன்றுதான் இடைக்காலங்களில் வெளிவந்த பாடல்கள் என்று சொன்னாலே அது இசைஞானி இளையராஜாவினுடைய இசை என்றுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் அவருடைய தனித்துவமான இசை இன்றும் மக்கள் மனதிலே நிற்குது என்று சொன்னால் அது உண்மையிலே அவருடைய இசைக்கு கிடைத்த ஒரு வரமாகத்தான் கிடைக்கின்றது. அதுபோன்றுதான் வெள்ள திறந்த கதவு என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு சுபகிட் பாடல். அந்த பாடலுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களை இசையமைத்துள்ளார். நிச்சயமாக ஜானகி அம்மாவனுடைய குரல் என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு குரல். அவர்களுடைய பாடல் எல்லோர் மனதிலும் நிலைத்து என்று நிற்கின்றது. அதுபோன்ற பாடல் தான் ஒரு சனம் தூங்கிருச்சு என்ற ஒரு அருமையான பாடல். பாடலை வழங்க நேசிகா அவர்கள் சிம்பொனியின் இசையில் ஒரு அற்புதமான பாடலோடு எங்கள் ரசிக உள்ளங்களை மகிழ்விக்கும் தருணம். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பவிமனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பவிமனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. கோயிலு கருங்கோயிலு மாமன் மன கோயிலு கோலம் போடும் பாட்டாலே, மயிலு இளமயிலு மாமன் கவி கோயிலு ராகம் பாடு கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே, உன்னை எண்ணி நானே உள்ளபடி போனே, கண்ணி பொண்ணுதானே ஏ மாமனே, ஏ மாமனே. ஒத்தையில அத்த மக, பொண்ணு நினைச்சு ரசிச்ச மக, கண்ணிரண்டும் மூடலையே, காலம் நேரம் கூடலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பவிமனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. மாம உதடு பட்டு நாதம் தரும் குழலில் நானா மாறக்கூடாதா,
வச்சா என்ன ஏங்க ஏங்க வச்சா ஒரு சனம் தூங்கிருச்சு பூத காத்தும் அடிச்சிருச்சு பவிமனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் உறங்காமலே உளறல் வரும் இதுதானோ ஆரம்பம் அடடாமனம் பறிபோனதே அதில் தானோ இன்பம் காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுமையானதா என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் நீ வந்ததும் மழை வந்ததும் நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கு பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என் சுவாசம் வரும் என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே இதுவரை நேரமும் எமது இசை நிகழ்வினை கண்டுகளித்த அன்பு நேர்களுக்கும் இன்றைய
இந்த நிகழ்வினை ஒழுங்கமைப்பு செய்த டான் டிவி நிறுவனத்தினருக்கும் இன்றைய நிகழ்விலே படப்பிடிப்பினை வழங்கிய படப்பிடிப்பாளர்கள் அவர்களுக்கும் எமது இசைக்குழுவின் சார்பாகவும் இசை கலைஞர்கள் சார்பாகவும் அன்பு கடந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லினான் என்றும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் டி அசோக். நன்றி நேர்களே. அட 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 பாடல்னு சொன்னா இப்படித்தாங்க இருக்க வேணும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நினைவுகளையும் மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரியாக வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸாக வந்து நம்மளுடைய டி அகிலனுடைய யாழ் சிம்போனி இசைக்குழுவினர்கள் வந்து வேற லெவலில் இன்றைக்கு விளாசிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸாக வந்து இன்றைய நிகழ்ச்சி வந்து அமைந்திருந்தது. எனவே நமது டி அகிலனின் யாழ் சிம்போனி இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கங்களை நீங்கள் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு பிடிச்ச அந்த இசைக்குழுவினர்களை வந்து நீங்கள் வெற்றியாளராக ஆக்கிக்கொள்ள முடியும். எனவே 2026 டிசம்பர் 31 நைட்டில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது இசை நிகழ்ச்சி நேரம் அவர்களுக்கான கௌரவிப்பும் அவர்களுக்கான பரிசு பொருட்களும் கொடுக்க நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் எங்கள் கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் கமல். வணக்கம் நேயர்களே.